நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். அத்தியாவசிய மருந்துகளுக்கு கூடுதல் விலை தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. அத்தியாவசிய மருந்துகள் கூடுதல் விலைக்கு விற்பதை தடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டிருக்க நிலையில மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த மனுவில் விரிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேலும் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். வணக்கம். சில்லறை மருந்து விற்பனையாளர்கள் முறையற்ற வணிக நடைமுறைகள் மூலம் அளவுக்கு அதிகமாக லாபம் ஈட்டுவதை தடுக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த அத்தியாவசிய மருந்துகளுக்கு சட்டவிரோதமாக கூடுதல் விலை நிர்ணயம் செய்யப்படுவதை தடுக்க கோரியும் மருந்துகள் விலை கட்டுப்பாட்டு ஆணையின் கீழ் விலைகள் விதிகள் கண்டிப்புடன் பின்பற்றுவதை உறுதி செய்ய கோரியும் தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த மனுவில் சாமானிய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 2013ஆம் ஆண்டு மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையின் விதிகளை துல்லியமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்து மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.